அம்மா என்று தொழுவத்தில் கட்டப்பட்டிருந்த பசுமாடு லட்சுமி குரல் கொடுத்தது. அடுப்பில் இருந்த மண் சட்டியில் குழம்பு கொதித்துக் கொண்டிருந்தது. எரிந்து கொண்டிருந்த விறகு கட்டைகளை வெளியே இழுத்தாள் பட்டம்மாள். தணல் அடங்கியதால் குழம்பு தன் கொதிப்பை அடக்கி வாசித்தது. ஒரு தட்டை எடுத்து சட்டியை மூடிவிட்டு பரபரப்புடன் கொல்லைப்புறத்தில் இருந்த மாட்டு தொழுவத்தை நோக்கி விரைந்தாள். லட்சுமி அவளை கண்ட மறுகணம் மீண்டும் மா என்று குதூகலத்துடன் குரலை ஓங்கியது. 5 அறிவு படித்த ஜீவன்தான். ஆனால் அதற்கு தெரியும் பசிக்கும் தன் வயிற்றுக்கு உணவு கிடைத்துவிடும் என்று. என்னடி செல்லம், அம்மா வைக்கோல் போட மறந்துட்டேனா? என்ன செய்வேன்? என் புருஷன் அதான் உன் அப்பா மார்க்கெட்டுக்கு போய் பை நிறைய வாங்கி வந்துட்டாரு. 1 மணிக்குள்ள சாப்பாடா தயார் பண்ணுன்னு சொல்லிட்டு அரிசி மண்டிக்கு போயிட்டாரு. நண்டும் சிண்டுமா 8 பிள்ளைகளை பெத்து போட்டிருக்கேன். அதுங்களும் பசிக்குதுன்னு உன்ன போல ஒடியாருங்க. அதான் அவசரமா சமையல முடிச்சேன். ஏதோ தன் வயதை ஒத்த தோழியிடம் பேசுவதை போல லட்சுமியிடம் பேசிக்கொண்டே பட்டம்மாளின் கைகள் அங்கே இருந்த மரத்தொட்டியில் நிறைந்து இருந்த தண்ணீரில் தவிட்டை அள்ளி போட்டு கலக்கியது. பிறகு ஒரு கோணிப்பையில் இருந்த புண்ணாக்கை சிறு துண்டுகளாக உடைத்து தவிட்டோடு போட்டு கலக்கினாள். லட்சுமியை அவிழ்த்து விட அது வேகமாக நடந்து வந்து மரத்தொட்டியில் உள்ளதை உறிஞ்சி குடிக்க தொடங்கியது. லட்சுமி குடித்து முடிப்பதற்குள் வைக்கோல் கட்டை பிரித்து அதற்கு தேவையான அளவு வைக்கோலை அதன் அருகே போட்டாள். லட்சுமி பசியார தொடங்க பிறந்து 2 மாதங்களான கன்றுக்குட்டியை அவிழ்த்து விட்டாள். அது ஓடிச் சென்று அம்மாவின் மடியை முட்டி பாலை உறிஞ்ச தொடங்கியது. என் செல்லமே நல்லா குடி என்று கன்றுக்குட்டியை கொஞ்சிவிட்டு மீண்டும் வீட்டுக்குள் சென்றாள். பட்டு பட்டுன்னு அழைத்து கொண்டே பட்டம்மாளின் கணவன் ராமசாமி சமையல் கட்டு பக்கம் வந்தான். மணி 12 தான் ஆகியிருந்தது. என்ன அதற்குள் வந்து விட்டார் என்று பட்டம்மாள் எண்ணி முடிப்பதற்குள் ராமசாமி சொன்னார், பட்டு சாப்பிட 2 பேரை கூப்பிட்டுக்கிட்டு வந்திருக்கேன். என்னுடைய பால்ய நண்பர்கள் மதராசுக்கு நேத்து ஒரு கல்யாணத்திற்காக வந்தாங்களாம். என்ன பார்க்கணும்னு தங்கி இருக்காங்க. இன்னைக்கு ராத்திரி ரயில்ல ஊருக்கு திரும்புறாங்க. சீக்கிரம் சாப்பாட்டை ரெடி பண்ணு. உங்க சொந்த ஊரு வேலம்பட்டிக்காரங்களா? இதோ நிமிஷத்துல ரெடி பண்ணிடுறேன். பட்டு பட்டுன்னு ராமசாமி அன்பொழுக அழைக்கும் அவனுடைய மனைவி பட்டம்மாள் பேரிலே மட்டும் பட்டு இல்லை, குணத்திலேயும் தான். இந்திய நாடு பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் அடிமைப்பட்டிருந்த சமயம். காந்தி என்கிற புதிய சக்தி இந்திய மக்களின் உடலிலும் மனசிலும் புகுந்து சுதந்திர தாகத்தை எழுப்பி இருந்த சமயம். 20 வயதான ராமசாமியை 15 வயதான பட்டம்மாள் கைப்பிடித்தாள். பட்டம்மாளின் மாமனார் வேலம்பட்டி மிராசுதாரர். அவருடைய பெயர் வேலம்பட்டி கிராமத்திலே மட்டும் அல்ல, திருச்சி வரைக்கும் புகழ் பெற்றிருந்தது. நடராஜ பிள்ளை என்றால் அஞ்சா நெஞ்சன், தீவிர சுதந்திர போராட்ட வீரன், காந்தியவாதி என்பது யாவரும் அறிந்ததே. புகழ் இருந்து என்ன புண்ணியம்? சிறைவாசம், கோர்ட்டு, அது இதுன்னு 100 காணி நிலமோ 5 காணியா சுருங்கி போச்சு. மாமியார் புண்ணியவதி. குடும்பம் நடுரோட்ல வருவதற்கு முன்னே பட்டுவின் கையிலே தன் புருஷனையும் ஒரே பிள்ளை ராமசாமியை புடிச்சு கொடுத்துட்டு கண்ண மூடிட்டா. பொண்டாட்டி போன 6ஆம் மாசமே நடராஜ பிள்ளை அவளுக்கு துணை சேர சிவலோகம் போய் சேர்ந்தார். ராமசாமி நன்றாக வாழ்ந்த ஊரில் நிலைமை கெட்டு வாழ விரும்பாமல் 5 காணி நிலத்தை வித்து ரொக்கமாக்கி கொண்டு பட்டம்மாளுடன் பட்டணம் புறப்பட்டு விட்டார். அப்பொழுதே ராமசாமி தம்பதியருக்கு 5 குழந்தைகள், 3 ஆண் 2 பெண்கள் என்று 7 பேரும் மயிலாப்பூரில் குடியேறினர். வேலம்பட்டியில் விவசாயத்தில் ஈடுபட்டதால் தனக்கு தெரிந்த அரிசி வியாபாரத்தையே செய்ய முடிவு செய்தார். அரிசி மண்டியையும் ஆரம்பித்தார். வியாபாரம் பெருகியது. இதற்கிடையில் மேலும் 3 குழந்தைகள், எல்லாமே ஆண் பிள்ளைகள். ராயப்பேட்டையில் 2 அடுக்குகள் புலக்கடையோடு கூடிய வீட்டை 1980 வாங்கினார். வீட்டின் பால் தேவைக்காக லட்சுமி வந்து சேர்ந்தாள். பசுமாடு வீட்டில் இருந்தால் மகாலட்சுமியே இருப்பதாக மகிழ்ந்து போனாள் பட்டம்மாள். இதற்கிடையில் அப்பொழுதெல்லாம் ஊரிலிருந்து வருபவர்கள் ஹோட்டலில் தங்கும் பழக்கம் எல்லாம் கிடையாது. சொந்தக்காரர்கள் வீட்டில் தான் தங்குவார்கள். பட்டு அப்படி வரும் சொந்த பந்தங்களை எல்லாம் நன்றாக உபசரித்து தங்களுக்கு என்று எதையும் தனியாக எடுத்து வைக்காமல் விருந்தோம்பல் செய்வாள். பட்டம்மாளும் பெரிய இடத்து பெண்தான். புகுந்த வீடும் அப்படியே அமைந்து போனது. நடுவில் நிலைமை சீரழிந்தாலும் இப்பொழுது கொஞ்சம் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்களாக மாறியதும் பிறப்பின் மேன்மை அவர்களை பகிர்ந்து உண்பதை கடமையாக்கி இருந்தது. அன்றும் அப்படித்தான். தனக்கு என்று எடுத்து வைக்காமல் வந்த விருந்தாளிகளுக்கும் கணவனுக்கும் குழந்தைகளுக்கும் வயிறார உணவை படைத்தாள் பட்டம்மாள். அதோடு விருந்தாளிகளின் இலையில் மீது
சோற்றை அம்பாரமாக குவித்து வைத்தாள். இப்படி தங்கள் வீட்டுக்கு வருபவர்களுக்கு எல்லாம் விருந்தோம்பி பகிர்ந்து அளித்து வாழ்ந்த மகா உத்தமியான பட்டம்மாவுக்கு இன்று வயது 85. அவள் கணவன் ராமசாமி இறந்து 10 ஆண்டுகள் ஓடி மறைந்து விட்டன. அவள் பெற்ற 8 பிள்ளைகளும் ஏகபோகமாக வாழ்கிறார்கள். வெளிநாடுகள், உள்நாட்டிலேயே பல மாவட்டங்கள் என்று சென்று விட்டனர். கடைக்குட்டி மாணிக்கத்திற்கு மட்டும் படிப்பில் அவ்வளவு ஈடுபாடு இல்லை. அதனால் என்ன, வியாபாரத்தில் வெளுத்து கட்டுகிறான். அப்பா வாழ்ந்த வீட்டிற்கு தற்போதைய விலையை நிர்ணயித்து அந்த பணத்தை மீது 7 பேருக்கும் பிரித்து கொடுத்து விட்டான். அந்த வீட்டை மாளிகை போல் கட்டி கொண்டான். தாயை தன்னோடு வைத்துக் கொண்டான். பட்டம்மாள் செய்த தர்மம் பலன் அளிக்காமல் போகுமா? மருமகளாக வந்த கோமதி பாமியாரை தலையின் மேல் வைத்து தாங்கினாள். மாணிக்கத்தின் 2 பிள்ளைகளும் பாட்டி பாட்டி என்று பட்டம்மாளை சுற்றி சுற்றி வந்தன. தள்ளாமை பட்டம்மாவை ஆட்கொண்டது. எல்லாத்தையும் பார்த்தாகிவிட்டது. இன்னும் என் கடவுள் தன்னை வைத்திருக்கிறான் என்று எண்ணுவாள். பட்டென்று விழுந்து சட்டென்று போயிடணும் என்பாள். அன்று ஞாயிற்றுக்கிழமை. அப்பாவை போலவே மாணிக்கத்திற்கு அந்த நாளில் அசைவ உணவு கண்டிப்பாக இருக்க வேண்டும். கோமதி, என்னங்க, நான் கொஞ்சம் கடை வர போய் வரேன். ஏன் டிரைவர் அனுப்பினா வாங்கியாராம். பகல் மணி 2 தாண்டி விட்டது. பட்டம்மாளுக்கு நல்ல பசி. சாதாரணமாக பகல் 1 மணிக்கு எல்லாம் சாப்பிட்டு விடுவாள். ஆனால் மாணிக்கம் மார்க்கெட்டுக்கு சென்று வரவே மணி 12 ஆகி விட்டது. அத்தை, வாங்க சாப்பிடலாம் என்று கோமதி அழைத்தாள். எப்பொழுதுமே சாப்பாட்டு மேஜையில் அமர்ந்து சாப்பிட பட்டம்மாவுக்கு பிடிக்காது. கூடத்தில் விரிக்கப்பட்ட சிறிய தரை விரிப்பில் வந்து அமர வழக்கமாக அவள் சாப்பிடும் வெள்ளித்தட்டில் சுட சுட நெல்லூர் அரிசி சாதத்தை கோமதி பரிமாறினாள். தன் மகனும் பேத்திகளும் சாப்பிடுகிறார்கள் என்பதை பார்த்த பின் பட்டம்மாள் ஆவலோடு சாப்பிட ஆரம்பித்தாள். சிறிது ரசம், பிறகு தயிர் சாதம் என்று பட்டம்மாள் சாப்பிட்டு முடிக்கும் பொழுது கோமதி, அத்தை, இத மறந்துட்டேன், இந்தாங்க, இதையும் சாப்பிடுங்க என்று புதினா துவையல் சிறிது தட்டில் வைத்தாள். பட்டம்மாள் அதையும் எடுத்து சாப்பிட்டாள். வெள்ளி டம்ளரில் இருந்த தண்ணீரை குடித்தாள். பிறகு எழுந்தாள். டமால் என்று ஒரு சத்தம். அப்பொழுதுதான் சாப்பிட்டு முடித்திருந்த மாணிக்கமும் கோமதியும் பட்டம்மாளின் பேத்திகளும் திடுக்கிட்டு எழுந்து பார்த்த பொழுது தரையில் பட்டம்மாள் விழுந்து கிடந்தாள். வயிறு நிறைய மற்றவர்களுக்கு உணவை படைப்பவள் வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டு அவள் விருப்பப்படியே பட்டென்று விழுந்து சட்டென்று போய்விட்டிருந்தாள். பலருடன் பகிர்ந்து உண்டவளை பசியோடு எடுத்து செல்வானா அந்த இறைவன்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த ஊருக்கே அதுதான் டீ கடை. யாரை கேட்டாலும் சாயா கடைக்காரர் வீடுனா சொல்லுவாங்க. அவங்க வீட்டோட தான் கடையும் இருக்கும். தின்ன மாதிரி, அதுல பொட்டி மாதிரி அடைச்சிருப்பாங்க. அவங்க உள்ளார போக வர ஒரு வழி இருக்கும். சாயா குடிக்கிறவங்க முன்னாடி வந்து குடிப்பாங்க. கருப்பட்டியில தான் சாயா, ஆனா அம்புட்டு ருசியா இருக்கும். கூடவே வாழைப்பழம், வறுக்கி, ரொட்டி, பன், முறுக்கு, வெத்தலைப்பாக்கு, அப்புறம் காலையில வடை, கொஞ்சம் முட்டாய். இம்புட்டு தான் வியாபாரம். அதுலதான் பொழப்பு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அவரு வெளியே போயிருக்கிற நேரத்துல அவரோட சம்சாரம் சாயா போடும் பிள்ளைங்களும் அங்க வேலை செய்வாங்க. அந்த ஊர்ல ரேடியோ பொட்டி அவங்க வீட்டுல மாத்திரம் தான் இருந்தது. அதுல காலையிலும் சாயங்காலமும் செய்தி கேட்க ஆளுக கூடிடுவாங்க. அவங்க ரேடியோ ஊருக்கே கேட்கும். அம்புட்டு சவுண்டு. அதுல அப்படி செய்தி கேட்க வாரவங்க சாயாவும் குடிப்பாங்க. பெரும்பாலும் காலையில லாடஞ்செம்புல பிள்ளைக வந்து சாயா கேட்கும். அதுல 2 சாயா வாங்கிட்டு போனா வீட்டுல எல்லாருக்கும் ஒரு மடக்கு கிடைக்கும். அந்த ஊர்ல பெரிய வீடு சாயா கடைக்காரர் வீடு தான். அந்த காலத்துல அவங்க அப்பா சேர்த்த சொத்து. அந்த ரேடியோ கூட லண்டன்ல இருந்து வந்ததுன்னு பெருமைப்பட்டுக்குவாங்க. அதுல ஒரு பெருமை. ஆனா இப்ப நிலைமை மோசம். வீடும் கொஞ்சம் நிலமும் தான் மிச்சம். மணியும் சுப்பையாவும் அண்ணன் தம்பிக்கு தான். நேத்து தான் சாயா கடையா பாத்துக்கிட்டாங்க. கொஞ்ச நாள்ல 2-3 டீ கடை திறந்துட்டாங்க. அதனால சாயா கடை நொண்ட ஆரம்பிச்சது. புதுசா கடை திறந்ததுனால அவங்க சீனில டீ போட ஆரம்பிச்சாங்க. அதனால ருசி புதுசா இருந்ததால மக்கள் அங்க போக ஆரம்பிச்சாங்க. கடை டீ ஓட்டுனாங்க. அப்ப இவங்களும் ஒரு முடிவெடுத்து கருப்பட்டி சாயா தனி ரேட்டு, சீனி சாயா தனி ரேட்டு, காப்பியும் அப்படித்தான் தனி ரேட்டுன்னு எழுதி போட்டு வியாபாரம் பண்ணுனாங்க. புதுக்கடையில சிகரெட், பீடி, புகையில சுருட்டுன்னு விற்க ஆரம்பிச்சதால சனங்க டீயும் சிகரெட்டும் குடிக்க அங்க போனாங்க. இங்க அத விற்க மணி ஒத்துக்கல. அது உடம்புக்கு கேடு. நாம விக்கிற வெத்தலை பாக்கோட நிறுத்தி
நிறுத்திக்குவோம். காசுக்காக எதை வேணுமானாலும் விற்க வேண்டாம், அது பாவம்னாரு. நாளாக நாளாக கடை மூடுற அளவுக்கு ஆகி போச்சு. அப்பதான் கருடர் பாலத்துக்கிட்ட விக்கிற பருத்திப்பால் ஏன் தயார் பண்ணி விற்க கூடாதுன்னு மணி கேட்டாரு. எல்லாரும் ஒத்துக்கிட்டதுனால காலையில பருத்திப்பால் மாத்திரம் வைக்கலாம்னு முடிவாகி பருத்திப்பால் வியாபாரம் தொடங்கினாங்க. பருத்திய ஊற வச்சு ஆட்டி பால் எடுத்து அதை கொதிக்க வச்சு அதுல வெல்லம், சுக்கு, உடைச்ச பச்சரிசி, ஏலக்காய், சுக்கு போட்டு வேக வச்சு தேங்காய் துருவி போட்டு சுட சுட வெங்கல பானையில வச்சு வியாபாரம் தொடங்கினாங்க. அது நல்லா பிக்கப் ஆயிருச்சு. அது சாயாவுக்கும் காப்பிக்கும் மாத்தா இருந்துச்சு. அதுவும் போக அது ஒரு கிளாஸ் குடிச்சா அப்புறம் காலையில சாப்பாடு தேவைப்படாது, அதுவே காலை சாப்பாடு ஆயிடும். குறைந்த செலவுல வயிறு நிறைஞ்சிருச்சு. அதனால நல்லா ஓட ஆரம்பிச்சிருச்சு. அடகு வச்ச நகையெல்லாம் திருப்பி அந்த குடும்பம் நல்லா வந்துச்சு. இத பார்த்துட்டு 2 பேர் அதே பருத்திப்பால் கடை திறந்தாங்க. ஆனா அவங்களுக்கு ஓடல. ஏன்னா அதுல அம்புட்டு ருசி இல்ல. அவங்களுக்கு இவங்க மேல பொறாம. எப்படி இது மாதிரி பருத்திப்பால் ருசியா பண்ணுறாங்கன்னு தெரியல, அதுக்குள்ள என்னமோ ரகசியம் இருக்குன்னு பேசிக்கிட்டாங்க. அப்படி இப்படி அதை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணினாலும் அது ரகசியமாவே இருந்துச்சு. அவங்க வீட்டிலையும் அது மணிக்கு மாத்திரம் தான் தெரியுமா. பருத்திப்பால் தயார் பண்ணி கடைக்குள்ள வச்சுட்டு கடைக்குள்ள மணிய விட்டு சாத்திடுவாங்க. அவர் சேர்க்க வேண்டியதை சேர்த்துட்டு சாம்பிராணி போட்டு சாமி கும்பிட்டு கடை திறப்பார். அதனால யாராலையும் அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்க முடியல. அதனால போட்டியாளர்களால போட்டி போட முடியல. இவங்களுக்கு மாத்திரம் நல்லா வியாபாரம் நடந்துச்சு. வீட்டுல உள்ளவங்களும் கேட்டு பார்த்துட்டாங்க. அத வீட்டுக்குள்ள யாருக்காவது சொல்லுங்கன்னு கேட்டாலும் மணி சொன்னாரு, ஒருத்தருக்கு மட்டும் தெரிஞ்சாதான் அது ரகசியம், அடுத்த ஆளுக்கு தெரிஞ்சா அது தலைப்பு செய்தியாகிவிடும், வேணாம்னாரு. கடைக்குள்ள அவர் இல்லாத நேரங்கள்ல தேடி பார்த்தாலும் எதுவும் கிடைக்கல. எப்படி கேட்டாலும் அவரும் சொல்லல. ஒரு நாள் ராத்திரி திடீர்னு மணி மாரடைப்பால மயங்கிட்டாரு. அவரை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனாங்க. அப்ப வீட்டுக்காரவங்க அவர்கிட்ட அந்த ரகசியத்தை இப்ப கேட்காம விட்டா ஒருவேளை தெரியாமலே போயிடுமோன்னு பயந்தாங்க. அப்ப அவர் சுப்பையாவா மட்டும் கை காட்டி கூப்பிட்டாரு. அவரும் உள்ளார போனாரு. அப்ப மணி சொன்னாரு, அந்த ரகசியம் என்னோட போகட்டும், அதை செஞ்சதுக்கு தான் சாமி என்ன போட்டு பாத்துருச்சு. நீங்க அது இல்லாமலே வியாபாரத்தை பண்ணுங்க, அதுல வார வருமானம் போதும். சனங்க உடம்ப கெடுத்து வியாபாரம் பண்ணுனா அது நிலைக்காதுன்னாரு. கொஞ்ச நேரத்துல அவர் கண்ணை மூடிட்டாரு. வெளியே வந்து அவர்கிட்ட கேட்டாங்க, சொன்னாரான்னு. அவர் உதட்ட பிதுக்கினார். அது மாதிரி ஒன்னும் இல்லையான்னு. கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடி வியாபாரம் தொடங்கினாங்க. ஆனா வியாபாரம் சரியா போகல. ஆனா பக்கத்து தெருவுல ஒரு கடையில பழைய சாயக்கடை ருசியில பருத்திப்பால் விக்கிறதா சொல்லி சனங்க அங்க போக ஆரம்பிச்சாங்க. இங்க படுத்துருச்சு. ஆனா ஒரு மாசத்துல அந்த கடை முதலாளிய போலீஸ் புடிச்சிட்டு போயிருச்சு. கடையில வேலை பார்த்த ஒரு பையன் ரகசியத்தை உளர்னதா. அப்ப மணி வீட்டுல இருந்த எல்லாரும் பேசிக்கிட்டாங்க, நல்ல வேலை ஐயா விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லலன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையில மணி அந்த பருத்திப்பால்ல எதை கலந்தாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.